சென்னை சிட்டி கேங்ஸ்டர் இது ஒரு காமெடி ஹைஸ்ட் கிரைம் டிராமா மூவி. இந்த படத்தை விக்ரம் ராஜேஸ்வர், அருண் கேஷவ் சேர்ந்து டைரக்ட் பண்ணியிருக்காங்க. இதுல வைபவ் ரெட்டி பாண்டி அப்படின்ற ரோல்ல நடிச்சிருக்காரு. அதுல்யா ரவி ஜெனின்ற கேரக்டர்ல பண்ணியிருக்காங்க. மணிகண்டன் ராஜேஷ் பூச்சி அப்படின்ற ரோல்ல பண்ணியிருக்காரு. இவங்க கூட ஆனந்த்ராஜ், மொட்ட ராஜேந்திரன், ஜான் விஜய், சுனில் ரெட்டி, ரெடின் கிங்ஸ்லி, இளவரசு, விங்ஸ்டன், கேபிஒய் பாலா, ஷிஹான் ஹுசைனி, தீக்ஷாக் பந்த் லீட் ரோல்ல நடிச்சிருக்காங்க. பாண்டி பூச்சி அப்படின்ற 2 பசங்க இருக்காங்க. அவங்க ஒரு பெரிய அமௌண்ட்டை திரும்பி கொடுக்க வேண்டிய சுச்சுவேஷன் வருது. அதனால ஒரு பேங்க் கொள்ளையடிக்க பிளான் பண்றானுங்க. அதுக்கு ஒரு டீமையும் உருவாக்குறாங்க. அப்ப என்னெல்லாம் நடக்குது, அந்த பேங்கை கொள்ளையடிச்சாங்களா இல்லையா அப்படின்றத ரொம்பவே காமெடியா சொன்ன ஃபிலிம் தான் இந்த கதையோட ஸ்டோரி. இந்த படத்துக்கு சினிமோகிராஃபி திஜு தாமி பண்ணியிருக்காரு. டிமான் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. எடிட்டிங் சுரேஷ் ஏ பிரசாத் பண்ணியிருக்காரு. பிடிஜி யூனிவர்சல் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. பிடிஜி யூனிவர்சல் பேனர் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. ட்ரெய்லர் நல்லா இருந்தது, வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த ஃபிலிம் எப்படி இருக்க போகுதுன்னு. இப்போ இந்த ஃபிலிம் ஜூன் 20 அன்னைக்கு தியேட்டர்ல ரிலீஸ் ஆக போகுது. டிஎன்ஏ இது ஒரு கிரைம் ஆக்ஷன் டிராமா மூவி. நெல்சன் வெங்கடேஷன் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. இதுல அதர்வா ஆனந்த் அப்படின்ற ரோல்ல நடிச்சிருக்காரு. நிம்ஷா சஜயன், திவ்யா அப்படின்ற கேரக்டர்ல பண்ணியிருக்காங்க. இவங்க கூட பாலாஜி சக்திவேல், ரமேஷ் திலக், விஜய் சந்திரசேகர், சேட்டன், ரித்விகா, சுப்பிரமணியம் சிவா, கருணாகரன், பசங்க சிவகுமார், போஸ் வெங்கட் சப்போர்ட்டிங் ரோல்ல நடிச்சிருக்காங்க. ஆனந்த் திவ்யா அப்படின்ற ஒரு கப்பல் இருக்காங்க. திவ்யாக்கு ஆல்ரெடி கொஞ்சம் மென்டல் ப்ராப்ளம் இருக்கு. இந்த டைம்ல அவளுக்கு ஒரு குழந்தை பிறக்குது. அதே டைம் ஒரு கிரைமும் நடக்குது. இதுக்கப்புறம் அவங்க லைஃப்ல என்னெல்லாம் நடக்குதுன்றத இந்த ஃபிலிமோட ஸ்டோரி. இந்த படத்துக்கு சினிமோகிராஃபி பார்த்திபன் பண்ணியிருக்காரு. ஜிப்ரான் பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. 5 மியூசிக் கம்போசர் 5 சாங் கம்போஸ் பண்ணியிருக்காங்க. எடிட்டிங் விஜே சபு ஜோசப் பண்ணியிருக்காரு. ஒலிம்பியா மூவிஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ரெட் ஜெயின் மூவிஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. ட்ரெய்லர் சூப்பராக இருந்தது, வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த ஃபிலிம் எப்படி இருக்க போகுதுன்னு. எலியோ இது ஒரு கிட்ஸ் காமெடி அட்வென்ச்சர் சைஃபை அனிமேஷன் மூவி. இந்த படத்தை மேட்லின் ஷஃப்ரைன், டோம்ஷி, அட்ரைன் மொலினா சேர்ந்து டைரக்ட் பண்ணியிருக்காங்க. எலியோ அப்படின்ற ஒரு 11 வயசு போல்டு பையன் இருக்கிறான். அவனுக்கு கொஞ்சம் இன்ட்ரோவர்ட் டைப்பு. பப்ளிக்காக பேசுறது, சோஷியலைஸ் பண்ணுறதெல்லாம் அவனுக்கு ரொம்பவே கஷ்டம். ஆனால் இதில் ஒரு ட்விஸ்ட் என்னன்னா, அவனை மொத்தமாக எர்த்தை ரெப்ரசென்ட் பண்ணுற ஏலியன் கேலக்சிக்கு கொண்டுட்டு போயிடுறாங்க. அவன் ஏலியன்லாம் இருக்கிற கம்யூனிவர்ஸில் போயிட்டு இந்த எர்த்தோட அம்பாசடர் அப்படின்னா அவங்க தப்பாக நினச்சிடுறாங்க. இதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்குது அப்படின்றத காமெடியாக இந்த ஃபிலிமில் சொல்லியிருப்பாங்க. இந்த படத்துக்கு பிக்சார் அனிமேஷன் ஸ்டுடியோஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. வால்ட் டிஸ்னி மோஷன் பிக்சர் ஸ்டுடியோஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட டோட்டல் ரன் டைம் 99 மினிட்ஸ். $300 மில்லியன் பட்ஜெட்டில் இந்த ஃபிலிம் எடுத்திருக்காங்க. ட்ரெய்லர் சூப்பராக இருந்தது, வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த ஃபிலிம் எப்படி இருக்க போகுதுன்னு. இப்போ இந்த ஃபிலிம் ஜூன் 20 அன்னைக்கு தியேட்டர்ல ரிலீஸ் ஆக போகுது. பேரா இது ஒரு தெலுங்கு லாங்குவேஜ் கிரைம் சோஷியல் த்ரில்லர் டிராமா மூவி. இந்த படத்தை சேகர் கமலு டைரக்ட் பண்ணியிருக்காரு. இதுல தனுஷ் தேவா அப்படின்னு பெக்கர் கேரக்டர்ல நடிச்சிருக்காரு. இவரு கூட நாகார்ஜுனா, ராஷ்மிகா மந்தனா, ஜிம் ஷார்ப், தலிப் தாஹில் லீட் ரோல்ல நடிச்சிருக்காங்க. இவங்க கூட சாய்ஜே சிந்தே, திவ்யா கதாக்கி, கௌஷிக் மஹாத்தா, ஷௌரவ் குரானா, கோல்ட் ரவி சர்மா, ஹரிஷ் பரடி சப்போர்ட்டிங் ரோல்ல பண்ணியிருக்காங்க. இந்த படத்துக்கு சினிமோகிராஃபி நிகித் போமி ரெடி பண்ணியிருக்காரு. தேவி ஸ்ரீ பிரசாத் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. எடிட்டிங் கார்த்திகா ஸ்ரீனிவாஸ் பண்ணியிருக்காரு. ஸ்ரீ வெங்கடேஸ்வரா சினிமாஸ், அமிகோஸ் கிரியேஷன் சேர்ந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ரோமியோ பிக்சர்ஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. அமேசான் பிரைம் வீடியோ ஓடிடி ரைட்ஸ் வாங்கியிருக்காங்க. இந்த படத்தோட டோட்டல் ரன் டைம் 193 மினிட்ஸ். 120 கோர் பட்ஜெட்ல இந்த ஃபிலிம் எடுத்திருக்காங்க. ட்ரெய்லர் நல்லா இருந்தது, வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த ஃபிலிம் எப்படி இருக்க போகுதுன்னு. இப்போ இந்த ஃபிலிம் ஜூன் 20 அன்னைக்கு தியேட்டர்ல ரிலீஸ் ஆக போகுது. அண்ட் இந்த படத்தை தமிழ் ஹிந்திலையும் டப் பண்ணி ரிலீஸ் பண்ண போறாங்க. சித்தாரே ஜமீன் பார் இது ஒரு ஹிந்தி லாங்குவேஜ் ஸ்போர்ட்ஸ் காமெடி டிராமா மூவி. இந்த படத்தை RS பிரசன்னா டைரக்ட் பண்ணியிருக்காரு. இதுல அமீர் கான், ஜெனிலியா டிடோசா, விஜேஷ் பென்சால் ரீல் ரோட நடிச்சிருக்காங்க. குல்ஷன் அப்படின்ற ஒரு ஃபேமஸான பாஸ்கெட் பால் கோச் இருக்கான். அவன் ஒரு ப்ராப்ளம்ல மாட்டிக்கிறான். அதனால கோர்ட் அவனுக்கு இன்டெலெக்சுவல் டிசபிலிட்டிஸ் டீமுக்கு கோச் பண்றதுக்கு ஆர்டர் போடுறாங்க. இவனும் விருப்பமே இல்லாம அங்க போறான். அதுக்கப்புறம் அவங்க கூட பழகினதுக்கு அப்புறமா தான் இவனே மாறிடுறான். இப்போ என்ன ஆகுதுன்றது இந்த ஃபிலிமோட ஸ்டோரி. இது 2018 ரிலீஸ் ஆன ஸ்பானிஷ்ல ரிலீஸ் ஆன சாம்பியன்ஸ் படத்தோட ரீமேக் தான். இந்த படத்துக்கு சினிமோகிராஃபி ஜி ஸ்ரீனிவாஸ் ரெட்டி பண்ணியிருக்காரு. சங்கர் ஏஷான் ராய் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. ராம் சம்பத் பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. எடிட்டிங் சாரு ஸ்ரீராய் பண்ணியிருக்காங்க. அமீர் கான் ப்ரொடக்ஷன் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. PVR ஐநாக்ஸ் பிக்சர்ஸ் AA ஃபிலிம்ஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. ட்ரெய்லர் சூப்பராக இருந்தது, நல்லா எமோஷனாக கொண்டு போயிருந்தாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த ஃபிலிம் எப்படி இருக்க போகுதுன்னு. இப்போ இந்த ஃபிலிம் ஜூன் 20 அன்னைக்கு தியேட்டர்ல ரிலீஸ் ஆக போகுது. இந்த படத்தை தமிழ் தெலுங்குலையும் டப் பண்ணி ரிலீஸ் பண்ணுறாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.